எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இனிப்புக்கு அடிமையாக இருப்பாங்க. ஸோ அவங்க அனாவசியமாக வெள்ளை சர்க்கரை சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி ஒரு தின்பண்டம் செஞ்சு சாப்பிட்டா உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமாகும், ஒரு இனிப்பு தேவையும் தீர்ந்துடும். இது ரொம்ப சிம்பிள் தாங்க. என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாதாம், முந்திரி, பம்கின் சீட்ஸ், வாட்டர்மெலன் சீட்ஸ், மஸ்க்மெலன் சீட், அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வால்நட், அத்திப்பழம், பேரிச்சம்பழம். எப்படின்னா நீங்கள் இங்கே பார்க்குற முந்திரி, பாதாம், பம்கின் சீட், வாட்டர்மெலன், மஸ்க்மெலன் இது எல்லாத்தையும் வறுத்து, கூடவே இந்த வால்நட் தனியாக வறுத்து, அப்புறம் இந்த அத்திப்பழத்தை சூடு பண்ணி இந்த மாதிரி சிறு சிறுசாக வெட்டிக்கலாம். மிக்சியில் போட்டிங்கன்னா மிக்சி ஜாரு சுத்தாது, அதனால் இப்படி சிறு சிறுசாக வெட்டிக்கோங்க. லைட்டாக கழுவிட்டு இந்த மாதிரி திக்கான கடாயில் போட்டு நல்லா வறுத்து இந்த மாதிரி சிறு சிறுசாக அரிஞ்சிக்கிட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அப்புறம் பேரிச்சம்பழம் அதே மாதிரி தான். நெய் நிறைய விட்டு நல்லா இந்த பக்குவத்துக்கு நல்லா கழுவினதுக்கப்புறம் நல்லா உள்ளே போட்டு நெய்யும் பேரிச்சம்பழம் ஒன்றா போட்டு இந்த மாதிரி பக்குவத்துக்கு வச்சிட்டிங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இனிப்புக்கு வேறு எதுவுமே கிடையாது, இந்த 2 விஷயம் மட்டும்தான் நம்மளோட இனிப்பு. இது சாப்பிட்டு பாருங்கள், இனிப்பு அவ்வளோ தித்திக்கும். இதுவும் பத்தாதுன்னா கூட வேணால் கருப்பட்டி போட்டுக்கலாம், ஆனால் இதுவே ரொம்ப அதிகம். அளவுன்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லா விதைகளும் 100 கிராம் போட்டிருக்கேன். பாதாம், முந்திரி, வால்நட் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ போட்டிருக்கேன். அத்திப்பழமும் 1/4 கிலோ, இதுவும் பேரிச்சம்பழமும் 1/4 கிலோ, இவ்வளோதாங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பொடி பண்ணிக்குவோம். இந்த 2 ஐட்டத்தை இதை தனியாக பொடி பண்ணிக்கணும், ஏன்னா இதுவும் அதுவும் ஒன்றா சேர்த்து வச்சிங்கன்னா இது ரொம்ப ஈரத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இதை தனியாக பொடி பண்ணிக்கோங்க, இதை தனியாக பொடி பண்ணிக்கோங்க. இது 2ஐயும் பொடி பண்ணி கடாயில் போட்டு இதையும் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டை பிடிச்சி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ இனிக்கும், அவ்வளோ தித்திக்கும், உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமாகும். எல்லா ஹார்மோன் பிரச்சனைகள் எல்லாமே இந்த விதைகள் தீரும். இது இந்த விதைகளோட நன்மைகளை பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. இதை நீங்கள் கூகுள்லேயோ எது வேணாலும் போட்டு பார்த்துக்கோங்க, இந்த விதைகளோட நன்மை. ஸோ இது எல்லாம் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டை வரும். ஒரு நாளைக்கு 1 உருண்டை 2 உருண்டை சாப்பிட்டா போதும், அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க, ஹீட்டு. ஸோ இது ஒன்று சாப்பிட்டோம்னா ஹார்மோன் பிரச்சனைகள், உடல் சோர்வு, ரத்தம் ஓடுற பிரச்சனை, இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த பார்த்துட்டு இருக்கிற அத்தனை மூலப்பொருட்களோட நன்மைகள் என்னென்னு தெரியும், அதிகமாக சொல்ல தேவையில்லை. ஸோ இது இனிப்புக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே இருக்கிறது வால்நட் அரைச்சது, கீழே இருக்கிறது அந்த பாதாம், முந்திரி, மேலே இருக்கிறது வால்நட்டோட இது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தன்மை அதிகமாக இருக்குது, இது தனியாக அரைச்சிக்கிட்டேன். கீழே இருக்கிறதெல்லாம் மற்ற சீட்ஸ், நீங்கள் பார்த்த சீட்ஸு, பாதாம், முந்திரி எல்லாம் சேர்ந்து கீழே இருக்கிற பொடி. அது கீழே பார்த்துட்டிங்கன்னா ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி பேரிச்சம்பழத்தை நெய்யில் வணக்கின அந்த இது, மேலே சின்ன சின்ன அத்திப்பூள் நான் சொன்ன மாதிரி. ஸோ இப்போ இது எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு இப்படி கையில் போட்டு இப்படி பிடிச்சா இது பண்ணுற அளவுக்கு இந்த உருண்டை மாதிரி வர அளவுக்கு செஞ்சுக்கிட்டு கடைசியில் இந்த உருண்டையை எடுத்து கசகசா மேலே வச்சு இப்படி உருட்டி சாப்பிட்றணும். கசகசா நமக்கு ரொம்ப குளிர்ச்சி. ஸோ அதை மறக்காமல் அது மேலால் வச்சுக்கோங்க, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நான் மீண்டும் அளவுகள்லாம் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். பாதாம், முந்திரி, வால்நட், அத்திப்பழம், டேட்ஸ் இது எல்லாம் 1/4 கிலோ. பூசணிங்கிற பம்கின் சீட்ஸ், முலாம்பழம் விதை என்கின்ற மஸ்க்மெலன் சீட், சூரியகாந்தி விதை என்கின்ற சன்ஃப்ளவர் சீட், தர்பூசணி விதை என்கின்ற வாட்டர்மெலன் சீட்ஸ், இது எல்லாமே 100 கிராம். அப்புறம் நெய்யும் கசகசாவும் தேவையானவை. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இது எல்லாம் செஞ்சால் இந்த மாதிரி லட்டு வரும், பார்க்குறதுக்கும் நல்லா எம்மியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் இதை விடவே மாட்டீங்க. இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸு செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இதில் அந்த பேரிச்சம்பழமும் அத்திப்பழமும் நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அந்த தண்ணியெல்லாம் வடிகிற மாதிரி இல்லை கொஞ்ச நேரம் வெளியில் வைங்க ஃபேன் காற்றுல. பேரிச்சம்பழத்துக்கு கொட்டையை வெளியே எடுத்துருங்க. கொட்டையை வெளியே எடுத்து வெளியில் வச்சிங்கன்னாவே அது கொஞ்சம் உலர்ந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா கனமான கடாயில் போட்டு வறுத்திங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி ஈரப்பதம் எல்லாமே போயிடும். ஸோ அது ஈரப்பதம் ஏன் கம்ப்ளீட்டாக இதை எடுக்கிறோன்னா அப்போ தான் அது கெட்டு போகாமல் கொஞ்ச நாள் வரும்.
எந்த ஒரு பொருளுமே ஈஸியாக வெளியே கிடைக்கிது அப்படிங்கிறதுனால வெளியில் வாங்குறத விட்டுட்டு வீட்டிலேயே செய்ய முடிஞ்சால் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன அதில் கலக்கிறாங்கன்னு சொல்லி தெரியும். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ராகி பிஸ்கட்டு என் ஹஸ்பண்ட் வந்து எண்ணெயே ஊற்றக்கூடாதும்பாரு. தாளிக்கிறதுக்கு கூட 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும், 1 ஸ்பூன் தான் ஊற்றணும், அதுலேயும் கம்மியாக ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. பிஸ்கட்டில் ஹெல்த்தி ஃபுட்டு, அதில் ஆயிலெலாம் சேர்க்க மாட்டாங்கன்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் ஒரு டைம் வந்து ராகி பிஸ்கட் செஞ்சு பார்த்ததுலேருந்து அவர் வந்து வெளியில் பிஸ்கட் சாப்பிட்றதையே விட்டுட்டார். அதிகமாக சாப்பிட்றது இல்லை, வாங்குறதும் இல்லை. ஏன்னா அந்த ராகி பிஸ்கட் செய்யும்போது அவ்வளோ நெய், அவ்வளோ ஆயில் வந்து தேவைப்படுது. கமர்ஷியலாக பிஸ்னஸ்க்காக வெளியில் பண்ணுறவங்க பியூர் ஆர்கானிக் நெய்யாக ஊற்றி பண்ண முடியும். அப்படி பியூர் ஆர்கானிக் நெய்யெல்லாம் ஊற்றி பண்ணி இல்லை ஆர்கானிக் இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டால் கண்டிப்பாக அது ரொம்ப விலை அதிகமாக தான் இருக்கும். அது அந்த விலை கொடுத்து நம்ம வாங்க மாட்டோம். ஆப்வியஸ்லி அவங்க டால்டா அது மாதிரி எது கம்மியாக கிடைக்குதோ, எது அதிக பாதிப்பு இல்லாமல் இருக்கோ அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் எந்த ஒரு பொருளையுமே, எந்த ஒரு ஸ்வீட்ஸோ ஸ்நாக்ஸோ அதை நம்ம வீட்டில் செய்ய முடிஞ்சால், செய்கிறதுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்களுடைய எல்லோரும் வந்து இதை குழந்தைகளுக்கும் பெரியவர்கள் எல்லோரும் சாப்பிட்டு பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ அவசரமாக இந்த லாட்டி ஏன் இப்போ செஞ்சேன்னு தெரியுங்களா? நான் ஆஃபீஸ்க்காக சென்னை வர வேண்டிய வேலை இருந்துச்சு. சென்னை வர வேண்டி இருக்கனால இங்கே ஹாஸ்டலில் தான் வந்து தங்கணும். ஹாஸ்டலில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஃபுட்டு தானே போடுவாங்க. சம்டைம்ஸ் லேட் ஆகும். இப்போ இயற்கை வாழ்க்கை முறையை ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுறதுனால கொஞ்சம் 7 மணிக்கே சாப்பிட்ருவோம். இங்கெல்லாம் 8 மணிக்கு தான் சாப்பாடே வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு பசிக்கும். அந்த பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வெளியில் சும்மா அதை இதையும் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டிலேருந்து இதை செஞ்சு கொண்டு வந்துட்டோம்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காக செஞ்சு நான் எடுத்துகிட்டு வந்தேன். நான் வரும்போது சென்னையிலேருந்து ட்ரெயினில் வந்தேன். அப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுங்க. அதை நான் இங்கே சொல்லணும்னு வந்து நினைக்கிறேன். நாங்கள் சென்னையில் ஸ்லீப்பர் 3 ஏசியில் 3rd ஏசியில் புக் பண்ணி படுத்துட்டு வந்துட்டுருந்தோம். இடையில திடீர்னு ஒரு அம்மா எழுந்திரிச்சு எனக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி, நிறுத்தணும் ட்ரெயின் அப்படிங்குது. டிடிஆர் உடனே வந்துட்டார். அவர்கிட்ட நிறுத்தணும் அப்படிங்குது. அவர் இனிமேல் காட்பாடி தான்மா, ஏன்னா ஆல்ரெடி இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து ஆம்புலன்ஸை அரேஞ்ச் பண்ணியிருந்திருப்பேன். பட் வந்து இப்போ முடியாது, நீ காட்பாடியில் தான் ட்ரெயின் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த அம்மா நிறுத்துங்க, நான் எப்படியாவது வந்து திரும்பி ஊருக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபீவரு, பட் ஏசி கோச்சில் இருந்தனால அவங்களுக்கு இன்னும் அதிகமாக ஆயிடுச்சு போல். ஹார்ட் பீட்டை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதுக்கப்புறம் தலை சுற்றுது அப்படிங்கிற மாதிரி. இம்மீடியட்டாக அந்த டிடிஆருங்க செக் பண்ணிவிட்டு ட்ரெயின்லேயே ஒரு டாக்டர் இருக்கார், பேசஞ்சர்னு தான் நினைக்கிறேன், அவர் ட்ரெயின்லேயே ஒரு டாக்டர் இருக்கார், அவைலபிளாக இருக்காருன்னு போய் கூட்டிகிட்டு வந்துட்டார் அவரை, டாக்டரை. இம்மீடியட்டாக டாக்டரை கூட்டிகிட்டு வந்து டாக்டர் மறுபடியும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி டாக்டர் அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு இது பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் படுத்துட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் டிடிஆர் இன்னும் ஏதாவது எமர்ஜென்சினா என் நம்பருக்கு கூப்பிடுங்க, இந்த கோச்சில் இந்த பெட்டில் தான் நான் படுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அவரோட பர்சனல் நம்பர் கொடுத்துட்டு கோச் இதெல்லாம் சொல்லிட்டு போனாருங்க. கடைசியாக காலையில் அந்த அம்மா நல்லா எழுந்திரிச்சு போயிட்டாங்க. பட் நம்மளுடைய ட்ரெயினில் எவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக இவ்வளோ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இது நாள் வரைக்கும் நான் ட்ரெயினில் போயிருக்கேன், பட் இப்படி ஒரு இன்சிடெண்ட்டு நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ஸோ இதை நான் இங்கே ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.